வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்க ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு அக்யூஸ்ட் அப்படின்றது. இது ஒரு ஹிந்தி படம் தான், ஆனா தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். டாக்டர் கீதிகான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல கைனகாலஜிஸ்டா இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது. அதாவது வர பேஷண்ட் கிட்ட இவங்க எல்லை மீறி நடக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கும். அனானமஸ் லெட்டரா தான் அது வந்திருக்கும். இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் சில வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டாக்டர் கீதிகா இருக்காங்கல்ல, யார்கிட்டயும் நம்ம தப்பு பண்ணல, அப்படி இருக்கும்போது எதனால இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு, நம்மள பிடிக்காதவங்க வேணும்ட்டே இப்படி பண்ணிருக்காங்க, நம்ம இன்னசென்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாங்க. இவங்க ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் நிறைய பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்ததுன்னு சொல்றது தான் மீதி கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை வெளிநாட்டுல தான் நடக்குது. டாக்டர் மார்டின் ஒரு நபர் ஒரு லேடிக்கு பிரசவம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதுல சில காம்ப்ளிகேஷன் ஏற்படுது போல. உடனே டாக்டர் கீதிகா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் கீதிகாவை நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்காங்க. அந்த பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷனா இருக்கும். இவங்க போலான்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க டைம் முடிஞ்சிருச்சு, அதனால தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு நர்ஸ் இருக்காங்கல்ல, டாக்டர் மார்டினோட இடத்துல ஒரு பிரச்சனை, நீங்க வந்தா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ இவங்களும் சரின்னு ஏத்துக்கிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்துடுறாங்க. அவருமே காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இவங்க இருக்காங்கல்ல, இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. பேரு மீரா அப்படின்றது. இந்த மீரா ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஏற்கனவே ஒரு நபர் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. ஆனா இவங்க லெஸ்பியன் அப்படின்றதுனால ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ப்ரொபோஸ் பண்ண நபர் பேரு ரேவந்த் அப்படின்றது. ரேவந்த் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்க கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் டாக்டர் கீதிகா மட்டும் வராம இருக்காங்க. என்ன கீதிகா வரலன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. டாக்டர் கீதிகா இருக்காங்கல்ல, நல்லபடியா ஆபரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்ப டாக்டர் மார்டினோ இவங்களுக்கு பக்கத்துல வந்து இவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் இந்த பேஷண்டோட ஃபாலோ அப் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது அந்த பேஷண்ட் இவங்க கண்ட்ரோலுக்கு இதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஐயோ நம்ம பேஷண்ட் நம்ம கையை விட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி டாக்டர் மார்டினோ இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் வச்சுக்கிறாங்க. இப்ப மீரா இருக்காங்கல்ல, அந்த ரேவந்த் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ப்ரொபோஸ் பண்ணவர் இப்ப ஃப்ரெண்ட் மாதிரி இவங்க கிட்ட பழகிட்டு இருக்காரு. என்ன கீதிகா வரலன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா கீதிகா வந்துடுறாங்க. கடைசி நேரத்துல ஒரு ஆபரேஷன் வந்துருச்சு, அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஜாலியா பேசுறாங்க. ஆக்சுவலா கீதிகாவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றது தெரியும். ஆனா இந்த மீராவோட வீட்டுக்கு தெரியாது. கீதிகாக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா ஒரு கப்பல் இருப்பாங்க. அந்த கப்பலுமே இந்த இடத்துக்கு வந்து ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு சோஃபியான்ற ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த கப்பல் இருக்காங்கல்ல, இந்த மீரா கிட்ட பேசுறாங்க. அவ தான் சோஃபியா. அவளும் கீதிகாவும் ஒரு டைம் லவ் பண்ணாங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் செட் ஆகல, அதனால தான் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த கப்பல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கீதிகா ஏற்கனவே சோஃபியான்னு ஒருத்திய லவ் பண்ணதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த சோஃபியா இவங்க தான்றது தெரியாது. அந்த சோஃபியா தான் இந்த இடத்துல வந்து சாப்பாடுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்கன்றது இப்பதான் மீராக்கு தெரிய வருது. மீராவும் அந்த சோஃபியாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அவசரப்பட்டு எதுக்காக மீரா கிட்ட இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அந்த கப்பல்ல ஒய்ஃபும் ஹஸ்பண்ட பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த மீராக்கு போன் கால் வருது. இந்த மீராவும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இவங்களோட அம்மா கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு. இவங்க அம்மா கிட்ட பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க லெஸ்பியனா இருக்காங்கல்ல, அதை பத்தி அம்மா கிட்ட ஷேர் பண்ணல. அம்மாவும் சீக்கிரமா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க சமயம் பார்த்து அம்மா கிட்ட பேசலாம்னு யோசிச்சு வச்சிருக்காங்க போல. இந்த சமயம் எதர்ச்சியா இவங்க கீதிகாவை பார்க்கலாம்னு நினைக்கும் போது கீதிகாவும் சோஃபியாவும் பேசிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஏன்னா இவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருக்க சோஃபியா கிட்ட பேசுறது இவங்களுக்கு பிடிக்கல. இவங்க லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இந்த இடத்துல தான் அக்யூஸ்ட்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. நேத்து சோஃபியா வந்தா போலியே அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமா, சோஃபியா தான் இந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணா. சோஃபியாவும் நானும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் கீதிகா சொல்றாங்க. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா டாக்டர் கீதிகா ஹாஸ்பிட்டல்ல ஒரு வயசான பெரியவர் இருப்பாரு. அவர் மேல இவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும். எல்லார்கிட்டயும் கோபமா பேசினாலும் இவர்கிட்ட மட்டும் சாஃப்டா தான் பேசுவாங்க. இவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இவங்களும் உள்ள வராங்க.
இவங்களுக்கு மேல் பொசிஷன்ல சிம்ரன் ஒரு லேடி இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் ஒர்க் எல்லாம் பண்றவங்க போல. அந்த சிம்ரனோ உட்கார வச்சு ஒரு விஷயத்தை பத்தி உங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் கீதிகா, உனக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதாவது அனானமஸா தான் இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்திருக்கு. நீ பாலியல் தொல்லை தந்திருக்கன்ற மாதிரி தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது சார்ந்து விசாரணை நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி மீராவை காட்டுறாங்க. இந்த மீரா இருக்காங்க பாத்தீங்களா, தம்பி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. தம்பி வெளிநாட்டுல தான் வேற ஒரு பகுதியில இருக்காரு. இப்ப தம்பியை வர வச்சவங்க தம்பி கிட்ட சொல்றதுக்கு ஃப்ரெண்டும் கூட இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக அந்த ரேவந்தியும் வர வச்சிருக்காங்க. இவங்க 3 பேருமே யாருக்கு வெயிட் பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் வெயிட் பண்றாங்க. ஹீரோயினை வர வச்சு இவ தான் என்னோட காதலின்னு தம்பி கிட்ட சொல்லலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த விஷயம் கேள்விப்பட்டதுல ஹீரோயின் செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. அப்செட் ஆனவங்க என்னால இப்ப வர முடியாது, நான் ஒரு வேலையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால மீரா இருக்காங்கல்ல, நான் சொல்லணும்னு நினைச்சது இன்னைக்கு சொல்ல முடியாது, வேற ஒரு நாள் இந்த இடத்துக்கு வா, நான் சொல்றேன்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்லி தம்பி அனுப்பி வச்சிடுறாங்க. டாக்டர் கீதிகா வீட்டுக்கு வரும்போதே எனக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு எதிராக எப்பவுமே குற்றச்சாட்டு வரும்ல, நீ கோவப்படுறதுனால இந்த குற்றச்சாட்டு வரும்னு மீரா சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி இல்ல, இந்த வாட்டி பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்குன்ற மாதிரி இவங்க மெயில் எல்லாம் காட்டுறாங்க. அதை பாக்குற மீராவும் ஷாக் ஆகுறாங்க. இந்த மீராக்கு ரேவந்த்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இத பத்தி மீரா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்ன அவளுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, இத பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நைட்டு முழுக்க இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணோம், கண்டிப்பா டாக்டர் கீதிகா இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி மீரா சொல்றாங்க. ஆனா நமசா ஒரு குற்றச்சாட்டு தானே வந்தது, இப்ப 2-3 குற்றச்சாட்டு வந்துருது. 2-3 பேஷண்ட் உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா விசாரணைக்காக ஒருத்தர் வருவாரு. அந்த விசாரணை ஆபீசருக்கு நீ கோஆபரேட் பண்ணு, இதெல்லாம் முடியற வரைக்கும் உனக்கு கொஞ்சம் கஷ்ட காலம் தான் அப்படின்ற மாதிரி சிம்ரன் சொல்றாங்க. இவங்களுக்கு மேல் பொசிஷன்ல இருக்க சிம்ரன் இவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி டாக்டர் கீதிகாக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குன்றத பத்தி எல்லாருக்குமே தெரிய வருது. அதனால ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாங்க. ஏற்கனவே இவங்களை பிடிக்காது, இவ பயங்கரமா ஆட்டிடியூட் காட்டுவாள்ல, இவ இப்படிலாம் பண்ணிருக்கான்ற மாதிரி எல்லாருமே கிசு கிசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் லைட்டா இவங்களும் காதுல வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட இவங்க ஒரு பேஷண்ட்டை செக் பண்றாங்க. ஆனா அந்த பேஷண்டோட ஹஸ்பண்ட் ஷாக் ஆகுறாரு. இந்த லேடி இப்படிப்பட்டவன்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களே, இந்த லேடி கிட்ட நம்ம ஒய்ஃபை காட்டணுமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. சீக்கிரமா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் அங்க இருந்து கூட்டு போறாரு. எதுக்காக வேக வேகமா கூட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் கீதிகா ஒரு பெரியவர் மேல மரியாதை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பெரியவரும் எல்லாருமே தப்பு தப்பா பேசுறாங்க, இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாதமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க பேசின எதையும் பெருசா கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி என்ன பேசுறாங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் இவங்களை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க ஃபீல் பண்ணி அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அதை அந்த பெரியவர் பாக்குறாரு. ஆபரேஷன் பண்ற நம்ம கையெல்லாம் நடுங்க கூடாதுமா, இதுக்கெல்லாம் நீ கலங்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அவரை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. என்ன இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா டாக்டர் கீதிகா மீராவால குழந்தை பெத்துக்க முடியாதுல்ல, 2 பேருமே ஒரு குழந்தைய தத்தெடுக்கிற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் வந்ததுல டாக்டர் கீதிகா ரொம்ப அப்செட்ல இருக்காங்க. சரியா சாப்பிட கூட இவங்களால முடியல. மறுநாள் எப்பவுமே போல ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சிம்ரன் கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சோட சிம்ரன் ஆபீஸ்க்கு வராங்க. அங்க பார்த்தா ஒரு ஆபீசர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் தான் இவங்களோட கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா இவங்க இங்க இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிறவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, இந்த கேஸ் முடியிற வரைக்கும் நீங்க வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே என் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதை நான் விசாரிச்சு சொல்றேன்ற மாதிரி ஆபீசர் சொல்றாரு. இவங்களுமே கோவமா இந்த இடத்தை விட்டு வேகமா கிளம்பிடுறாங்க. இவங்க பண்ண இருந்த ஆபரேஷனை இப்ப வேற ஒருத்தர் தான் பண்ண போறாரு. அதாவது டாக்டர் மார்டின் தான் பண்ண போறாரு. இவங்களுமே மார்டின் கிட்ட சில ஐடியா சொல்லலாம் நினைக்கிறாங்க. உங்க ஐடியாலாம் எனக்கு தேவையில்ல, எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு ஆட்டிடியூடா பேசுறாரு. இவங்க எப்பவுமே அப்படி பேசுவாங்கல்ல, பதிலடி தரதுக்காக தான் இப்படி பேசுறாரு. இவங்களுமே கோச்சுக்கிட்ட மாதிரி கிளம்புறாங்க. சிம்ரனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இவங்களை நம்புறவங்களா இருப்பாங்க. சிம்ரன் இருக்காங்கல்ல, கண்டிப்பா நீ பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன், இந்த கேஸ் முடியட்டும், கேஸ் முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப அப்செட்டா இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி மீரா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இப்ப 2-3 கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, நான் இதை ஓவர் கம் பண்ணிடுவேன், என் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, நீ நம்புன்ற மாதிரி சொல்றாங்க. கவலைப்படாத, நான் உன்னை நம்புறேன் அப்படின்ற மாதிரி மீராவும் இந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு ஆபீசர் வந்தாரு பாத்தீங்களா, அந்த ஆபீசர் வந்து எல்லார்கிட்டயும் பேசுறாரு. அதாவது அந்த டாக்டர் கீதிகா பேஷண்ட் கிட்ட எல்லாம் எப்படி நடந்துப்பாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு டாக்டர் மார்டின் இருக்கார்ல, அவங்க எப்ப பாரு சிடு சிடுன்னு இருப்பாங்க, ஆனா பாலியல் ரீதியா தொல்லை கொடுப்பாங்களான்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏறக்குறைய எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்க. அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க, ஆனா தப்பா பண்ணுவாங்கன்னு நாங்க யோசிக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. குழந்தை விஷயமா பேசுறதுக்காக டாக்டர் கீதிகாவும் அவங்களோட கேர்ள் ஃபிரெண்டும் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு
இருக்கும்போது ஒரு ஜீப் இவங்களையே ஃபாலோ பண்ற மாதிரி டாக்டர் கீதிகாக்கு தோணுது. சட்டுன்னு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திடுறாங்க. ஆனா அந்த ஜீப் இவங்களை கிராஸ் பண்ணி போயிருது. கண்டிப்பா இவன் ஃபாலோ பண்ணி தான் வந்தான், இப்பதான் கிளம்பி போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ மட்டும் அந்த இடத்துக்கு போன்ற மாதிரி இந்த கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் அனுப்பி வச்சிடுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு ஹெல்ப்புக்காக ரேவந்தை வர வச்சிடுறாங்க. இப்ப குழந்தைக்காக பேசலான்னு பார்த்தா டாக்டர் கீதிகா மேல ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதனால குழந்தைய உங்களை நம்பி தர முடியாது, லீகல் ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைய பத்தி யோசிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுல மீரா பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. டாக்டர் கீதிகா நேட்டலின்னு ஒருத்தங்களை பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஒரு டைம் நேட்டலி இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்திருப்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் போயிருக்கும். இப்ப இந்த கேஸுக்காக நேட்டலி கிட்ட விசாரணை பண்ண கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் பயந்து நேட்டலிய பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க போல. வாங்கிட்டியும் இத பத்தி கேள்வி கேட்பாங்க. நீ நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது, அந்த பிரேக்கப் நடந்ததுக்கு நீ தான் காரணம், உன் மேல எனக்கு இன்னும் கோபம் இருக்குன்ற மாதிரிலாம் இந்த நேட்டலி சொல்லிட்டாங்க. புரிஞ்சுக்கோ, இது பாலியல் குற்றச்சாட்டு, எனக்கு எதிராக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லிடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. அதுக்கு அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம போறாங்க. சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. மீரா குழந்தை கிடைக்காது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ரேவந்த் தான் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ரேவந்த் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப டாக்டர் கீதிகா வீட்டுக்குள்ள வராங்க. அப்பதான் ஒரு பக்கம் கதவு திறந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. ஒரு கட்டி எடுத்துக்கிறாங்க. யார் எங்க இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது வீட்டுல ரேவந்த் அந்த மீரா ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அவங்களுமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. நீங்க வரதுக்கு முன்னாடி வேற எவனோ வந்துட்டு போயிருக்கான், இந்த கதவு திறந்திருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏதாவது திருட்டு போயிருக்கான்ற மாதிரி செக் பண்றாங்க. ஆனா திருட்டு போன மாதிரி தெரியல. அப்ப யார் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. மீராவும் குழந்தை கிடைக்கலன்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப பதிலுக்கு டாக்டர் கீதிகாவும் திட்டுற மாதிரி பேசுறாங்க. இப்ப குழந்தையை விட ஃபேஸ் பண்றதுக்கு முக்கியமான பிரச்சனை நிறைய இருக்கு, அந்த பிரச்சனையை பத்தி கொஞ்சம் யோசி, இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் குழந்தைய பத்தி யோசிக்கலான்ற மாதிரி பேசுறாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டைலாம் ஏற்படுது. சண்டை ஏற்படுறதுனால ரேவந்தோ நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப காலையில சமயம் மீரா கண்முழிக்கிறாங்க. நைட்டு சண்டை ஏற்பட்டது இல்ல, அதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சாரின்ற மாதிரியும் எழுதி வச்சிருக்காங்க. அதனால மீராக்கு வந்த கோபம் எல்லாமே போயிருது. இந்த மீராக்கு ஒரு தம்பி இருக்கிறதா சொல்லியிருப்பேன், அவர் பேரு ரோஷன் அப்படின்றது. ரோஷனும் அக்காவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வீட்டுக்கு வந்தவரு இங்க இருக்க போட்டோவெல்லாம் பார்த்தா அக்கா ஒரு லெஸ்பியன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. ஓஹோ, நீ லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கியான்ற மாதிரி கேட்கிறாரு. அக்காவும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் டாக்டர் கீதிகாவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து டாக்டர் கீதிகாக்கு எதிராக புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை பத்தி தம்பிக்கும் ஃபார்வர்ட் மெசேஜ் வந்திருக்கு. அதாவது என்ன வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, வீட்டுல வச்சு என்கிட்ட எல்லை மீறி நடந்தாங்க, அவங்க வீடு இப்படிதான் இருந்தது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்த லேடி டைப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே இந்த வீட்டோட பொருந்தது. தம்பி இந்த விஷயத்தை கவனிக்கிறான்ல, இப்படிப்பட்டவங்களையா நீ லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கறான். இல்ல டாக்டர் கீதிகா அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி இவங்க சப்போர்ட்டிவா பேசுறாங்க. டாக்டர் கீதிகா நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க வந்திருக்காங்கன்னா சோஃபியாவை பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. சோஃபியாவும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உள்ள வான்ற மாதிரி இவங்களை வீட்டுக்குள்ள எல்லாம் கூப்பிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த ஆபீசர் விசாரணை பண்றதை காட்டுறாங்க. இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் கீதிகாவை தேடி மீரா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டாக்டர் கீதிகா இல்லையான்னு கேக்குறாங்க. கடைசி 3 நாளா கீதிகா வரதே இல்ல, வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, உனக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. இது எதுக்காக கீதிகா சொல்லன்னு யோசிச்சுக்கிட்டே இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆபீசர் இருக்கார்ல, நீங்க தானே கீதிகா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, கீதிகா ஆள் எப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட விசாரணை பண்றாரு. இவங்க கடுப்பான மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கீதிகா ஹாஸ்பிட்டல்ல இல்லன்னு தெரிஞ்சோனே இந்த மீரா திரும்ப திரும்ப கீதிகாக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கீதிகா இப்ப சோஃபியா கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, சோஃபியா கிட்ட பேசுறது தான் முக்கியம்ன்ற மாதிரி காலை திரும்ப திரும்ப கட் பண்றாங்க. என்ன இந்த கீதிகா திரும்ப திரும்ப காலை கட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமா மீராவும் அப்செட் ஆகுறாங்க. கீதிகா வீட்டுக்கு வரும்போது மீரா இருக்காங்கல்ல, நீ கொஞ்ச நாளா வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்களாமே, நீ எதுக்காக என்கிட்ட சொல்லலன்னு கேக்குறாங்க. சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல, நான் வேற சில வேலைகள் பார்த்துட்டு இருக்கேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன், இந்த கேஸ்ல நான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறதுனால தான் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா மீரா இந்த இடத்துல கொஞ்சம் கோச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப கீதிகாவை கூப்பிட்டு நேரடியா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இந்த கீதிகாவும் அதே மாதிரி நாட்டலின்ற ஒரு பொண்ணு ஒரு டைம் லவ் பண்ணிருப்பாங்க, பிரேக்கப் ஏற்பட்டிருக்கும், அதை பத்தி விசாரணையில வந்துற போதுன்றதுக்காக தான் இவங்க ஏற்கனவே நாட்டலியை மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது நாட்டலி எதுக்காக நீங்க மீட் பண்ணீங்க, நீங்க லவ் பண்ணி பிரேக்கப் ஏற்பட்டிருக்கு, இருந்தாலும் அவங்கள மீட் பண்ணி எதுக்காக பேசுனீங்க, உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிட போறாங்கன்னு பயந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு.
தப்பு பண்ணவங்க தானே பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் லாக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, நான் தப்பு பண்ணலன்றதை சீக்கிரமே நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு போறாங்க. ஆக்சுவலா கீதிகா நிறைய விஷயத்த மறைக்கிற மாதிரியே இந்த மீராக்கு தோண ஆரம்பிச்சிருது. இத பத்திலாம் ரேவந்த் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரேவந்த் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிடெக்டிவ் இருக்காரு, அந்த டிடெக்டிவ வேணா ஃபாலோ பண்ண சொல்லலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு பேரு சமீரா அப்படின்றது. இந்த பொண்ணு ஒரு டைம் கீதிகாவோட ஜூனியரா இருந்திருப்பாங்க. இப்ப கீதிகாக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க. இவங்க மட்டும் தான் நேரடியா கம்ப்ளைண்ட் தந்தவங்களா இருப்பாங்க. கீதிகாக்கும் சமீராக்கும் என்ன பிரச்சனைன்றத ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. அந்த சமீரா ஒரு சின்ன மெடிக்கல் எரர் பண்ணிருவாங்க. அத பத்தி கூட கவலைப்படாம அவங்களோட பேச்சுலர் பார்ட்டி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து கீதிகா இருக்காங்கல்ல, இவங்கள போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இவங்க திட்டுன திட்டுல அந்த பொண்ணு அளவே ஆரம்பிச்சிடுறா. சோ இவ பண்ண இந்த மெடிக்கல் எரர்னால இவளோட வேலையே போயிருக்கும். அத மனசுல வச்சுதான் அவ இப்படி பண்றா அப்படின்ற மாதிரிலாம் பிரசன்ட்ல இவங்களும் சிம்ரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமீரா இருக்கா பாத்தீங்களா, இவங்களுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டெல்லாம் அந்த ஆபீசர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆபீசருக்கு தெரிஞ்ச எல்லாமே சிம்ரனுக்கும் தெரிஞ்சிரும். இப்ப சிம்ரன் அதை பத்திலாம் கீதிகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நீ அவளை ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சிருக்க, எதுக்காக ஹோட்டலுக்கு வர வச்ச, எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல வச்சு பேசலன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தையும் கீதிகா சொல்றாங்க. ஆக்சுவலா அவ தப்பு பண்ணா பாத்தீங்களா, அதை மென்ஷன் பண்ணி தான் வேலையை விட்டு தூக்குவாங்க. அந்த தப்பு நீங்க கொஞ்சம் குறைவா மென்ஷன் பண்ணீங்கன்னா எனக்கு அடுத்த இடத்துல வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப ரெக்வெஸ்டா கேட்டிருப்பா. அந்த சமயம் இவங்க ஒரு பார்ட்டில இருந்திருப்பாங்க, அதனால தான் ஹோட்டலுக்கு வான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மத்தபடி தப்பான இன்டென்ஷன்ல கூப்பிடலன்றத சிம்ரன் கிட்ட சொல்லிட்டு இவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு வேன் ஃபாலோ பண்ணுச்சுல, அந்த வேன் இப்பயும் ஃபாலோ பண்ணுது. இவங்க சட்டுன்னு நின்னு அந்த வேன்ல இருக்கவன லாக் பண்ணிடுறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஷோ மாதிரி எடுத்துட்டு இருக்கேன், உங்களை பத்தி நியூஸை சேகரிக்கிறதுக்காக தான் ஃபாலோ பண்ணன்ற மாதிரி சொல்றான். இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கீதிகா எதை பத்தியும் சொல்ல மாட்டாங்கல்ல, அதனால மீரா என்ன பண்றாங்கன்னா ரேவந்த் சொல்லி ஒரு டிடெக்டிவா பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. டிடெக்டிவ் கிட்ட ஃபாலோ பண்ணி நீங்க விஷயத்தை சொல்லணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன், இவ்வளவு ஃபீஸ்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சமீரா கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குல்ல, இத பத்தி கீதிகா சொல்றாங்க. அப்ப மீராவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. மீரா கூட கீதிகா ஹோட்டல்ல இருக்கும் போதுதான் அந்த பொண்ணு பேசுறதுக்காக வந்திருப்பா. அப்ப இவங்க தொட்டு தொட்டு பேசியிருப்பாங்க. இதெல்லாம் மைண்டுக்குள்ள ஓடுறதுனால இவங்களுக்கே கீதிகா மேல டவுட் வருது. கீதிகாவை சந்தேகப்படுற மாதிரி சில கேள்வி கேட்கறாங்க. ஓஹோ, இப்ப நீ கூட என்ன நம்பலியான்ற மாதிரி கீதிகா பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. கீதிகாக்கு அடுத்த பொசிஷன் கிடைக்கிற மாதிரி இருந்தது பாத்தீங்களா, அந்த பொசிஷன் இப்ப வேற ஒருத்தருக்கு தந்துடுறாங்க. இப்ப இவங்களுமே ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு வந்து அந்த நபர் கிட்ட பிரச்சனை பண்றாங்க. ஓஹோ, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் போது அந்த பொசிஷனை நீங்க கேட்டு வாங்கியிருக்கீங்க, இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு அவமானமா இல்லையான்ற மாதிரி அந்த பெரியவர் கிட்ட சண்டை போடுறாங்க. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் அந்த டிடெக்டிவ் இருக்காரு பாத்தீங்களா, தள்ளி நின்னு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்குள்ள யாரோ பூந்திருக்காங்கன்ற மாதிரி கீதிகா சொன்னாங்கல்ல, அதை கன்ஃபார்ம் பண்ணணும்ன்ற மாதிரி டிடெக்டிவ் யோசிக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு எதிராக வேற ஒரு பெரியவரோட வீடு இருக்கும், அங்க சிசிடிவி இருக்கு. இவருமே என்னோட நாய் காணோம் செக் பண்ணோன்ற மாதிரி ஃபுட்டேஜை வாங்கிடுறாரு. ஃபுட்டேஜ்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி நைட்டு முழுக்க பாக்குறாரு. அப்பா நீங்க நைட்டு தூங்கிட்டீங்கல்ல, அப்ப யாரோ எகிரி குதிச்ச மாதிரி வந்தது அப்படின்ற மாதிரி பையன் சொல்றான். நம்ம தூங்கினதுக்கு அப்புறம் ஏதோ வந்திருக்கு போலன்ற மாதிரி இவரும் அந்த இடத்தை செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா கீதிகாவோட வீட்டுக்குள்ள ஒருத்தன் எகிரி குதிக்கிறான், ஜன்னல் வழியா உள்ளலாம் நுழையறான். எவனோ ஒருத்தன் நுழைஞ்சு எதையோ எடுத்திருக்கான், இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் யோசிக்கிறாரு. மீராவை பொறுத்த வரைக்கும் நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குது. அதை பார்ட்டி மாதிரி பண்ணலாம்னு எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் கீதிகா சோஃபியா கூட நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார் மாதிரியான ஒரு பகுதிக்கு தான் வராங்க. அங்க வச்சு ஒரு நபரை மீட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் டிடெக்டிவ் இருக்காரு பாத்தீங்களா, லாங்ல இருந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு. இவன் யாருன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மீராக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுனால தானே பார்ட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டிக்கு கீதிகாவையும் கூப்பிடலான்ற மாதிரி விஷயத்தை சொல்லி கீதிகாவை கூப்பிடுறாங்க. இல்ல இல்ல, இப்ப நான் வேற ஒரு வேலையில லாக் ஆயிருக்கேன், என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி கீதிகா சொல்லிடுறாங்க. வேலை இருக்குன்னு சொன்ன கீதிகா இருக்காங்க பாத்தீங்களா, சோஃபியாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த சோஃபியா கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த டிடெக்டிவ் இருக்காரு பாத்தீங்களா கவனிச்சிட்டு இருக்காரு. போட்டோ எடுக்கணும்ன்ற மாதிரி போட்டோவும் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப மீரா ரேவந்த பாக்குறதுக்காக வராங்க. அந்த டிடெக்டிவ் ஏதாவது கண்டுபிடிச்சாரான்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் சில போட்டோவெல்லாம் என்கிட்ட தந்தான், போட்டோவை நீயே பாருன்ற மாதிரி போட்டோவெல்லாம் காட்டுறாரு. போட்டோவை பாக்குறவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த கடைசி 3 நாள் கீதிகா சோஃபியா பின்னாடி சுத்திட்டு இருக்காங்கல்ல, அதை பார்த்துதான் இவங்க பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாருமே திட்டமிட்டு தான் யாரோ தந்திருக்காங்கன்ற மாதிரி கீதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மீரா இருக்காங்கல்ல, எனக்குமே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, இந்த போட்டோஸ் எல்லாம் பாருன்ற மாதிரி போட்டோஸை காட்டுறாங்க.
இந்த போட்டோஸ் எல்லாம் எப்படி உனக்கு கிடைச்சது, அப்ப என்ன ஸ்பை பண்றியா அப்படின்ற மாதிரி கீதிகா கேக்குறாங்க. பின்னென்ன, நீயா எதுவும் சொல்ல மாட்டே, அதனால தான் ஸ்பை பண்ணன்ற மாதிரி மீரா சொல்லிட்டாங்க. நான் சோஃபியாவை எதுக்காக பார்த்தேன்னு நினைக்கிறேன், சோஃபியாவோட தம்பிக்கு ஹேக்கிங் ஒர்க்லாம் தெரியும், ஹேக்கிங் பண்ண தெரிஞ்சதுனால அவனை போய் பார்த்தேன், அவன் கிட்ட சில ஹெல்ப் எல்லாம் கேட்டேன், அவன் மூலியமா தான் எனக்கு சில விஷயம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா மீராவால கீதிகாவை நம்ப முடியல. ஒருவேளை கீதிகா தப்பு பண்ணி அந்த தப்பை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை மாதிரி ஏற்படுது. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே திட்டிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கீதிகா இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து இருக்கிறது கரெக்டா இருக்காது, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன்ற மாதிரி கோச்சுக்கிட்டு வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த கீதிகா அந்த தம்பி மூலியமா கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்திலாம் சிம்ரன் கிட்ட ஷேர் பண்றாங்க. அது என்னன்னா அனானமஸா சில லெட்டர்லாம் வந்தது இல்ல, மெயில் மூலியமா வந்திருக்கும். அது எல்லாமே வந்து ஏறக்குறைய பக்கத்துல பகுதியில இருந்து தான் வந்திருக்கும். அதுவும் பப்ளிக் லைப்ரரியோட நெட்டை யூஸ் பண்ணி தான் அந்த மெயில் எல்லாமே வந்திருக்கும். இததான் சோஃபியாவோட தம்பி மூலியமா இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க போல. திட்டமிட்டு யாரோ என்ன ஃப்ரேம் பண்றதுக்காக இப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்ப சிம்ரன் இருக்காங்க பாத்தீங்களா, இத பத்தி ஆபீசர் கிட்ட சொல்றாங்க. ஆபீசரும் யாரோ ஏமாத்தி தான் இப்படி பண்ணிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் சமீரா நேரடியாவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கால, சமீரா ஒருத்தியோட கம்ப்ளைண்ட் இருந்தா கூட போதும், அவங்கள வேலையை விட்டு தூக்க வேண்டிதான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சிம்ரன் கிட்ட சொல்றாரு. இந்த மீரா டிடெக்டிவ மீட் பண்றதுக்காக வராங்க. அப்பதான் டிடெக்டிவ் அந்த போட்டோஸை மட்டும் தரல, வேற சில விஷயங்களும் சொல்லியிருக்காருன்னு தெரிய வருது. இது எல்லாத்தையும் ரேவந்த் கிட்ட சொல்லியிருக்காரு. ரேவந்த் சொல்லாம மறைச்சிருக்காரு. அது என்னன்னா, கீதிகாவோட வீட்டுக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சிருக்கான், இந்த நபரோட பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவனோட பேரு பிரான்சிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனை பொறுத்த வரைக்கும் ஹேக்கிங் வேலை எல்லாம் கொஞ்சம் தெரியும், இவனை யூஸ் பண்ணி தான் கீதிகாவை யாரோ ஃப்ரேம் பண்ணிருக்காங்க போல. அதே மாதிரி கீதிகாவை பொறுத்த வரைக்கும் அந்த சோஃபியா பின்னாடி சுத்தல, சோஃபியாவோட தம்பி கிட்ட ஹெல்ப் வாங்குறதுக்காக தான் போயிருக்காங்க. அதையும் நான் அவங்க கிட்ட தெளிவா சொன்னேனே, ரேவந்த் உங்க கிட்ட சொல்லியான்னு கேக்குறாரு. ரேவந்த் சொல்லலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. ரேவந்த்க்கு இவங்க மேல ஒரு கண்ணு இருக்குல்ல, இவங்களையும் கீதிகாவையும் பிரிக்கணும்ன்றதுக்காக இப்படி பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த பிரான்சிஸ கூட எதுக்காக அவன் செட் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பயங்கரமா ரேவந்த் மேல இவங்க கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சோஃபியாவோட தம்பியை தான் பார்த்தேன் கீதிகா சொன்னதை இவங்க நம்பாம இருந்தாங்கல்ல, இப்ப டிடெக்டிவ் சொல்றது மூலியமா இவங்களுமே கீதிகா நல்லவன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஆபீசர் கிட்ட பேசுறதுக்காக அந்த சமீரான்ற பொண்ணு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 8 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் ஃபேக்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பரவாயில்ல நீங்க தான் உண்மையா கம்ப்ளைண்ட் தர போறீங்கல்ல, நாங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இந்த சொல்ல வந்த சமீராக்கு லைட்டா பயம் வருது. உண்மை என்னன்னா, சமீரா கிட்ட அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு 8 குற்றச்சாட்டு இருக்குல்ல, அவ வேற நம்மள வேலையை விட்டு தூக்குனா அந்த பழியை தீர்த்துக்கலான்றதுக்காக தான் இவங்க பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா இப்ப இவங்களுக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கு. ஐயோ, நம்ம மட்டும் எதிரா கம்ப்ளைண்ட் கொடுத்தா டீடைலா விசாரிக்கும் போது நம்ம சொன்னது பொய்ன்னு தெரிய வந்துட்டா நமக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் இன்னொரு நாள் வரேன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஆபீசருக்குமே இவங்க ஏமாத்தி இருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. அப்ப கீதிகா நல்லவங்க தான் போல அப்படின்ற மாதிரி இவருமே லைட்டா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப மீராவும் எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி ரேவந்த் மேல கோவப்பட்டு இருக்காங்க. ரேவந்த் விஷயத்த சொல்லிட்டாரு. நீயும் கீதிகாவும் சேர்ந்து இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, உங்க 2 பேரை பிரிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சு இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரான்சிஸ வீட்டுக்குள்ள நுழைச்சதே இவரோட வேலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. சத்தியமா அந்த பிரான்சிஸ் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அந்த அளவுக்கு எல்லாம் மோசமா போல, கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம் தான் நினைச்சேன், மத்தபடி எந்த ஒரு தப்பும் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்களால நம்ப முடியல. இவங்க ரேவந்த் கிட்ட கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கீதிகாக்கு ஒரு கப்பல் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்க வீட்டுல தான் கீதிகா இப்ப ஸ்டே பண்றாங்க. அவங்கள பாக்குறதுக்காக தான் இப்ப மீரா வந்திருக்காங்க. நான் தேவையில்லாம கீதிகா மேல கோவப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கப்பலுங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப கீதிகா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பரவாயில்ல, மீராவே நம்மள பாக்குறதுக்காக வந்திருக்கான்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. உன் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, உன் பக்கத்துல இருக்க நியாயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, இதை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்சாங்கன்னு சொன்னல, நுழைஞ்சவன் இவன் தான், இவனோட பேரு பிரான்சிஸா, நான் ஒரு டிடெக்டிவ் மூலியமா ஃபாலோ பண்ணல, அந்த டிடெக்டிவ் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. இந்த பிரான்சிஸை பிடிச்சா யார் சொல்லி இந்த பிரான்சிஸ் இப்படி பண்ணான்றதை கண்டுபிடிச்சிடலாம், நம்ம போலீஸ் கிட்ட போலான்ற மாதிரி மீரா சொல்லிட்டாங்க. 2 பேருமே போலீஸ் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. இவன் வீட்டுக்குள்ள வந்துதான் எதுவுமே திருடல, இவனெல்லாம் பிடிக்க முடியாது, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் தெனாவட்டா பேசுறாரு. போலீஸ் கண்டுபிடிக்கலன்றதுக்காக நீயே ஏதாவது பண்ணாத, வீடு போய் சேரு அப்படின்ற மாதிரி மீரா சொல்றாங்க. சரி, நான் எதுவும் பண்ண மாட்டேன்ற மாதிரி கீதிகா இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புற கீதிகா நம்மளே அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. போலீஸ் அவன் எப்பவுமே ஒரு பார்ல தான் சுத்திட்டு இருப்பான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பாருக்கு போலான்ற மாதிரி அந்த பாருக்கு வந்து அவனை பத்தி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவன் கிச்சன் ஏரியால இருப்பான்னு சொன்னோன்னே கிச்சன் ஏரியாவுக்கு வராங்க. அவன் இவங்களை பார்த்தோன்னா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி வெறித்தனமா இவங்க துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பிரான்சிஸ்க்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்கு போல, திடீர்னு கீழே விழுந்து ரத்த வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. அப்ப கரெக்டா மீரா இருக்காங்கல்ல, கார் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ கண்டிப்பா இப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வந்தேன், சரி வா இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பிரான்சிஸை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல, டாக்டர்ஸுங்க காப்பாத்திடுறாங்க. இப்ப செக் பண்ண டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவன் இதுக்கு முன்னாடி உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான், இவனை பொறுத்த வரைக்கும் கேன்சர் இருக்கு, ஒரு ஸ்கீம் மூலியமா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ட்ரீட்மெண்ட் தான் இவன் எடுத்திருக்கான்ற மாதிரி இங்க இருக்க டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. சரி, யாருக்கு கீழே இவன் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான்ற மாதிரி இவங்களுமே பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி பாக்குறாங்க. அப்படி பாக்குறவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க. கீதிகாக்கு எப்பவுமே ஒரு பெரியவர் சப்போர்ட் பண்ணுவார்ல, இப்ப கீதிகாவோட பொசிஷனுக்கு இவர் தான் போற மாதிரி பிளான் இருக்கும். இவருமே எப்பவுமே போல ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. பார்த்தா கீதிகா எதிர நின்னு சிரிக்கிறாங்க. கீதிகா, நீ என்ன இந்த இடத்துல இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நேத்து பிரான்சிஸ்னு ஒருத்தன் ரோட்ல விழுந்து கிடந்தான் சார், ஏதோ பிளட் கேன்சர் போல, அவனுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க தான் ட்ரீட்மெண்ட் தந்திருக்கீங்க போலியே. நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்டை ஃப்ரீயா தரலாம், ஆனா நீங்க பர்டிகுலரா இவனுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணி தந்திருக்கீங்க. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவ எதுக்காக திடீர்னு இதெல்லாம் கேக்குறா அப்படின்ற மாதிரி இவர் முழிச்சுக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்காரு. உள்ள பார்த்தா போலீஸ்லாம் இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. சோ இவர் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காருன்றத போலீஸுங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது என்னன்னா, ஒரு ஸ்கீம் மூலியமா ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் தரலாம், அந்த ட்ரீட்மெண்ட்டை இவர் பிரான்சிஸ்க்கு தந்திருப்பாரு. இந்த ஹெல்ப் நான் உனக்கு பண்ணல, அதுக்காக நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், அந்த கீதிகாவை ஃப்ரேம் பண்ணும், நிறைய இடத்துல இருந்து நீ தான் ஃபேக்கா மெயில் அனுப்பணும், அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவ வீடு எப்படி இருக்குன்றத பார்த்து அதுக்கேத்த மாதிரி நீ மெயில ரெடி பண்ணும், அப்பதான் நம்புற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் சொன்னதுக்காக, அவனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அவன் அப்படி பண்ணிருப்பான். சோ அவன் சொன்னது மூலியமா தான் இவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம இவங்களுக்கு எதிராக நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது பாத்தீங்களா, அதுக்கு காரணம் பிரான்சிஸும் இவரோன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. எப்படியோ இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க நிம்மதி ஆகுறாங்க. இவங்க மேல குற்றச்சாட்டு வரும்போது எல்லாருமே கேவலமா ஒரு பார்வை பார்த்திருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாருமே இவங்களை மரியாதையா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம தான் தப்பா புரிஞ்சிருக்கோம் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ஆபீசர் விசாரிக்கிறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அவருமே இவங்க மேல தப்பு இல்லன்னு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிடுறாரு. நான் கூட முதல்ல உங்களை தான் சந்தேகப்பட்டேன், சாரின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு கீதிகா என்ன சொல்றாங்கன்னா, இவ என்ன இவ்வளவு ஆட்டிடியூடா இருக்கா, ஒரு பொண்ணா இருந்துட்டு இவ எப்படி ஆட்டிடியூட காட்டுவா, அப்ப இவ ஏதாவது தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, வர பேஷண்ட் கிட்ட எல்லை மீறி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரால எந்த ஒரு பதிலும் பேச முடியல. நான் நினைச்சது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே சிம்ரன் மட்டும் தான் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. இப்ப சிம்ரன் இருக்காங்கல்ல, அந்த பொசிஷன் திரும்பி உனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பொசிஷன் எனக்கு வேணான்ற மாதிரி கீதிகா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் பக்குவம் ரொம்ப தேவை. நான் இது வரைக்கும் என்னோட வேலையில ஒழுங்கா தான் இருந்திருக்கேன், ஆனா மத்தவங்க கிட்ட ஆட்டிடியூட் காட்டுறதுல நிறைய பிரச்சனை இருக்கு, நான் எல்லார்கிட்டயும் கோவப்படுறது தான் எனக்கு எதிரா வந்திருக்கு. சோ இதுக்கப்புறம் அந்த கோவத்தெல்லாம் குறைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு கோவப்படக்கூடியவங்க அந்த பொசிஷனுக்கு வர்றது நல்லா இருக்காது, அதனால இன்னும் அந்த பொசிஷனுக்கு நான் தகுதியானவளா மாறல, சீக்கிரமே அந்த தகுதியானவளா மாறுறதுக்கு நான் ட்ரை பண்றேன், அதுக்கப்புறம் அந்த பொசிஷன் எனக்கு கிடைச்சா ஓகே, இப்போதைக்கு எனக்கு அந்த பொசிஷன் வேணான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கும் அந்த மீராக்கும் சண்டை இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. அந்த சண்டை எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு மீராவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. மீராக்கும் இவங்களுக்கும் சண்டை வரும்போது நீ என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்க, அதை மறந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க, மீரா கம்மியா தான் சம்பாதிப்பா, அதெல்லாம் மீன் பண்ணி ரொம்ப மோசமா பேசியிருப்பாங்க. அதுக்காகலாம் மீரா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. நீ என்னை ஏத்துக்கலனா கூட ஓகேன்னு பேசிட்டு இருக்கும் போது மீரா லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. நான் உன்னை ஏத்துக்காமலாம் போக மாட்டேன், என்னைக்குமே எனக்கு நீ தான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி இந்த இடத்துல சமாதானம் ஆயிடுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையும் முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.